சுய புத்தியின் மேல் சாயாமல், துர்மார்க்கர் சொல்லுகிற, பரியாசக்காரன் சொல்லுகிற, உலகத்தான் சொல்லுகிற காரியத்தின்படி நம்முடைய மனதை, நம்முடைய வாழ்க்கையை, நடையை திருப்பிக் கொள்ளாமல் வேத வசனத்தின்படி வாழ்க்கையை கட்ட நினைக்கிற மனிதன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் வாய்க்கும்னா, வேத வசனம் தான் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புத்தகங்களை காட்டிலும் வேதாகம புத்தகம் தான் சிறந்தது. தலை சிறந்த சில தலைவர்கள் படித்து சொன்ன காரியம் வேதாகமமே சிறந்தது. அல்லேலூயா. வேத புத்தகம் சிறந்த புத்தகம். இன்னைக்கு டைம் பாஸுக்காக குங்குமம் படிக்கிறாங்க, விகடன் படிக்கிறாங்க. இன்னைக்கு டைம் பாஸுக்காக ட்ரெயின்ல போகும்போது வரும்போது சிலர் இந்த பேப்பர்லாம் படிக்கிறாங்க. ஆனா வேத புத்தகத்தை ஒருத்தரும் படிக்கிறது கிடையாது. நான் சொல்றேன், வேத புத்தகம் தலை சிறந்த புத்தகம். நம்முடைய தலையில் இருக்கிற அபிஷேகத்தை நாம் உணர செய்கிற புத்தகம். நம்மை தலைவர்களாய் மாற்றுவதற்காக